கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது ஒளியது இருளது புரிந்திடா புதிருது மனிதத்தின் மறைந்திடா கரைது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது தினமும் மரணம் நினைத்து பயந்து கிடந்தே வாழ்ந்து இருந்தோ மனம் முழுக்க வீடு சுமந்தோ படகில் விரைந்தோ மொழியில் இணைந்தோ தலைகள் உடைத்து கலகம் களைத்து உறவை வளர்த்த பேபி இவளே இருளினை அடித்திடும் மெழுகென உருகிடும் விடியலை வரைந்திடும் இவளொரு கதிர வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி என்ன பேசிக்கிட்டு நான் இருக்க? யாழினி ஏய், வேணாங்க. ஐயோ வேணாங்க. நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். எதுவும் வேணாங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க. வேணாங்க. நான் சொல்றத கேளுங்க. வேணாங்க ப்ளீஸ்ங்க. நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேங்க. வேணாங்க ப்ளீஸ்ங்க. ஏய், வேணாங்க ப்ளீஸ் விட்டுருங்க. பேசாம இரு. வேணாங்க. ஏய், பேசாம இரு. இந்த சேலை கட்டி தானே டார்ச்சர் பண்ண, இந்த சேலைனால தானே டார்ச்சர் பண்ண. இனிமே இந்த கட்டவே கூடாது. ஏய், மூச்சு விடக்கூடாது. இல்லைங்க. வாயை மூடுற. இல்ல. சொல்றத கேளுங்க. வாயை மூடுற.
விஷயத்துல ஏதாவது தலையிட்ட இப்போ வச்ச சூடு சேலைக்கும் கழுத்துக்கும் தான். இதுக்கப்புறம் பட வேண்டிய சூடு எங்கன்னு சொல்ல மாட்டேன். பொசுக்கிடுவேன் உன்னை. என்னக்கா இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? புடவையில நெருப்பெல்லாம் வேற பட்டிருக்கு. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. என்னக்கா இது? கையெல்லாம் இப்படி இருக்கு. என்னத்த சொல்றது? சாகரத தவிர எல்லாமே நடக்குது. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நீ கொடுத்த சேலையை கட்டிக்கிட்டு பீச்சில் போய் உட்கார்ந்திருந்த என் புருஷன் நீ நினைச்சு என்னெல்லாமோ பேசினாரு. அது நீ இல்லைன்னு தெரிஞ்சதும் கோவமாயிட்டாரு. அதுக்கும் சேலையில சூடு பட்டிருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கு வாங்கி கொடுத்த சேலைய நான் கட்டிக்கிட்டேன்ற கோவம். உங்க 2 பேருக்கு நடுவுல நான் இடைஞ்சலா இருக்கிறேங்கிற கோவத்துல அந்த சேலையோட சேர்த்து என் உடம்புலயும் சூடு வச்சுட்டான் அந்த படுபாவி. என்னக்கா மனுஷ தன்மையே இல்லாம இவ்வளவு கொடூரமாவா நடந்துப்பாங்க? தாய்க்கும் மகனுக்கும் உடம்புல ஒரே ரத்தம் தானே ஓடுது. அவங்க கிட்ட போய் மனுஷ தன்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? அப்ப நாம பொம்பளையா பிறந்தா இப்படிதான் அடிமையா இருக்கணுமா? கொஞ்சம் கூட விடுவு காலமே இல்லையா? சொன்னா நீ நம்ப மாட்ட. எனக்கு இப்பெல்லாம் வீட்டுல தூங்கவே பயமா இருக்கு. எங்க தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டு கொண்டுடுவானோன்னு பயமா இருக்கு. எங்கேயோ பிறந்து வளர்ந்து இங்க வந்து இந்த பொறியில மாட்டிக்கிட்டேன். எதுக்குமே முடிவு இல்லாமலாம் போகாதுக்கா. இதுக்கும் ஒரு முடிவு வரும். வாழ பொண்ணு என் வயித்துல ஒரு புழுவோ பூச்சியோ தங்கியிருந்தா என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காது யாழினி. ஆனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? பிறக்கும் போதே ஆண்டவன் என் தலையில இப்படி எழுதிட்டான். ஏன் குழந்தை இல்லாததுக்கு நான் மட்டுமா காரணம்? வாழவே பிடிக்கல. ஊர் உலகமே என்ன தப்பா பேசுது யாழினி. அக்கா, அடுத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனைனா பேசுறவங்க யாருமே வந்து நிக்க மாட்டாங்கக்கா. அடுத்தவங்க பேசுறத கூட பொறுத்துக்கலாம். ஆனா கட்டினவனே என்ன குடும்பப்படுத்தினா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? பிரச்சனைன்றதுக்காக எல்லாரும் செத்துதான் ஆகணும்னா இந்த உலகத்துல மனுஷங்கிற ஒரு உயிரினமே இருக்காதுக்கா. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன்க்கா, சாகிறத விட இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தான் தைரியம் அதிகமா வேணும். யாழினி, உன்ன மாதிரி எனக்கு பேசவும் தெரியல, எனக்கு தைரியமும் இல்ல. தினமும் ரணமும் வேதனையை மட்டுமே அனுபவிக்கிறேன். ஏண்டி கதை பேசுறதே உனக்கு வேலையா போச்சா? காலையில அவகிட்ட நின்னு கதை பேசிட்டு இருந்த, இப்போ இவகிட்ட கதை பேசிட்டு இருக்கியா? எவ்வளவு வேலை இருக்கு. தண்ணி எடுக்கணும், பாத்திரம் தேய்க்கணும். நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னது இது? ஐயோ, ஏண்டி துளசி, நேத்து கட்டிட்டு இருக்கும் போது நல்லா தானே இருந்தது, ஏன் இப்படி ஆச்சு? சொல்லுடி.
சொல்லுடி, உன்னதான் கேக்குறேன், எப்படியாச்சு? அத்தை ராத்திரி கொசுவத்தி ஏதோ பட்டிருக்கும் போல இருக்கு. நீ போய் பாத்தியா? இந்த நாட்டாம பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, கொன்றுவேன், ஜாக்கிரதை. எப்படிடி ஆச்சு? அம்மா, இப்போ நீ எதுக்கு அவர்கிட்ட தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்க? நெருப்பில் வந்து சாகராலேன்னு அவருக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தேன். கலர் பிடிக்கலையா, அதனால சேலையில் கோலம் போட்டு வச்சிருக்கேன். அட சனியம் பிடிச்சவளே, இப்படி எல்லாம் அடி செய்வாங்க? அதாண்டி, தெருவுல போற நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது தெருவுக்கு தாண்டி போவோம். அப்பா அத்தா வாங்கி கொடுத்திருந்தா இப்படி பண்ணிருப்பியா? 3 வேளை சாப்பிடுறல, அதான் கொழுப்பு ஏறி போச்சு. கொழுப்பு ஏறினா இப்படி தாண்டி ஆகும். அம்மா, எதுக்கு தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்க? இப்போ நீ கத்துனால திருந்தவ போற. இந்த பாரு, நீ பார்த்து கட்டி வச்சனால தான் நான் சும்மா இருக்கேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏண்டா, உங்க அப்பா பார்த்து கட்டி வச்சதுடா, அதான் எல்லாம் அதே மாதிரி இருக்கு. எல்லாம் எனக்கு வந்து வாச்சிருக்குங்க பாரு. டேய், இனிமே கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போகாத, ஊர்க்காரங்க மாதிரி அடிச்சு விரட்டு. ஆத்தா வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வரட்டும், அப்ப தெரியும். ஏண்டா, உனக்கு பொண்டாட்டிய ஒழுங்கா கண்டிச்சு வைக்க தெரியலடா. இன்னைக்கு சேலையில தீய வச்சா நாளைக்கு உனக்கே தீய வைப்பா. நல்லா 4 தட்டு தட்டுடா. ஏண்டி, உன் மனசில் என்ன பெரிய கதாநாயகின்னு நினைப்ப? உனக்கு வாங்கி கொடுத்த சரி, நீ பெரிய தியாகி மேலே அவளுக்கு கொடுத்துருக்க. இந்த பாரு, நான் சொன்னது கேட்ட மாதிரி நீ நடக்கலை, நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்கேருந்து நீ எங்கேயும் போக முடியாது, அது உனக்கு நல்லா தெரியும். இந்த பாரு, ஒன்னன் தம்பி ஏன் ஒட்டுமொத்த குடும்பத்தோட குடுமி இப்போ என் கையில் தான் இருக்கு. நான் மட்டும் மனசு வைக்கல, என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும்ல. தெரிய வச்சிடாத. ம் மாமா, என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க மனைவி மாமா. நீங்க அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். நீங்க எனக்கு சேலை வாங்கி கொடுக்கறதெல்லாம் நாகரிகம் இல்ல மாமா. நீங்க கொடுத்தாலும் அதை நான் வாங்கி கட்டிக்கிறது நாகரிகமே இல்ல. போதும், நீ ஒரு நாடகம். எனக்கு தெரியும், இப்பெல்லாம் கதை பேசி என்ன சரிக்கிட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிய. ஏண்டி, அவள் தான் ஆடிட்டு இருக்கானா, நீ அவ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. பார்த்தா இல்லை, அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு. இந்த பாரு, 2 பொட்டஞ்சுக்கு சேர்ந்து எனக்கு தண்ணி காட்டணும்னு நினச்சிங்க, தொலைச்சிருவேன் பாரு, தொலைச்சு. சாப்பிட்டியா? இப்பெல்லாம் நீ எதுக்கு வைக்கப்படுற? நீ அக்கா, வருத்தப்படாதீங்க அக்கா. எங்க ஊர்ல எவ்வளவோ ஜனங்க குண்டடி பட்டு செத்து போனாங்க. சாப்பிட வசதி இல்லாம, மருந்து மாத்திரை இல்லாம அப்படி எல்லாம் செத்து போயிருக்காங்கக்கா. அதை நினைச்சு பார்த்தா இதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்லக்கா. நமக்கு மேல இருக்கிறவங்கள நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு கீழே இருக்கிறவங்கள நினைச்சு பார்த்து ஆறுதல் பட்டுக்கலாம்க்கா. வாங்கக்கா, போலாம் வாங்க. அண்ணே, உங்களோட வண்டி சென்னைக்கா போகுது? கர்நாடகா போற வரியா? இலங்கைக்காரன் மீன் பிடிச்சு அடிப்பான், கன்னடத்தான் தண்ணி கேட்டு அடிப்பான், தமிழை பிறந்தது அடி வாங்கறதுக்கு தானப்பா. அண்ணே, நான் என்ன கேட்டு நீங்க என்ன கதைக்கிறீங்க? நம்ம வண்டியில வராது, போ. ஓமெண்டு சொல்லுங்க. நீ வேற வண்டியில பாத்துக்கோ. முதல்ல இடத்த காலி பண்ணு, போ. சரி, விடுங்க அண்ணே. அண்ணே, உங்களோட லோரி சென்னைக்கு போகுதா? வராதுப்பா. சரிண்ணே. அண்ணே, உங்க லோரி சென்னைக்கு போகுதா? நாங்க வரலாமா? வண்டி ரிப்பேர்ப்பா, போடுற கண்டிஷன்ல இல்ல. அங்க போய் கேளு, அந்த டிரைவரை கேளுப்பா. அண்ணா, சென்னைக்கா பொரியல், உங்க லோரியில நாங்களும் வரலாமா? ஏம்பா, இத்தனை பஸ் ஓடுது, ட்ரெயின் ஓடுது, அதுல போக வேண்டியது தானே? ஓமண்ணே, அது தெரியும். உங்களோட லோரியில வர முடியுமா? அது இல்லப்பா, எங்க பொழப்பே லாரியில குடும்பம் நடத்துறது. அவ்வளவு தூரம் எப்படிப்பா லாரியில உட்காந்துக்கிட்டு வருவீங்க? அது பரவாயில்லண்ணே, எங்களுக்கு அவசரமா இங்க இருந்து சென்னைக்கு போகணும், அதான்.
நான் தேவராஜனே நம்ம சென்னைக்கு தானே போறோம், எவ்வளவு காசு தரோம்னு கேளுண்ணே. ஏய் நாங்க 5 பேர் இருக்கோம் அண்ணே, உங்களுக்கு காசு தரோம். 5 பேரா? ஏண்டா பாண்டி, என்னண்ணே? 5 பேருங்கிறான். ஒருத்தர்னா முன்னாடி உட்கார வச்சுக்கலாம், 5 பேர்னா எப்படா உட்கார வைப்ப? அதெல்லாம் உட்கார வைக்கலாண்ணே. ஒரு 5000 ரூபாய் கேளுண்ணே. செக் போஸ்ட்ல போயிட்டு லைன்ல மாட்டிக்கிட்டா யாரா பதில் சொல்றது? அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி நம்ம வச்சுக்கலாண்ணே. காசுன்னா உனக்கு எப்படினாலும் மூளை வேலை செய்யண்டா பாண்டி. இந்த காசுக்கு ஆசைப்பட்டு இவங்கள லாரில ஏத்திட்டு போறத நம்ம முதலாளி பார்த்தாருன்னு வையே, நம்ம பொழப்பு கருவாடு மாதிரி நாரி போயிடும். பொண்டாட்டி பிள்ளைங்க வயிறு கருவாடு மாதிரி காஞ்சி போயிடும். உன் பேச்ச கேட்டா அவ்வளவுதான்டா பொழப்பு. அண்ணே பரவாயில்லண்ணே, பின்னாடி இருக்கிறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லப்பா, உண்மையா சம்பாதிக்கிறதே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இதெல்லாம் நமக்கு சரியா வராது. வேற லாரி சென்னைக்கு போக வேண்டிய வண்டி நிறைய இருக்கு, போய் பாருப்பா. இடத்த காலி பண்ணு, போய் வேற வண்டியை பாரு போ. செங்கல்பட்டு என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கதான் நம்ம செல்வா எடுத்த படத்தோட கிளைமேக்ஸ் முடியும் போல. என்னடா செங்கல்பட்டு? செங்கல்பட்டு சிறப்பு முகாம் நம்ம ஜனங்கிட்ட ரொம்ப ஃபேமஸ். தப்பு செஞ்சவங்களையும் அடைப்பாங்க, போலீஸுக்கு பிடிக்கலண்டா தப்பு செய்யாதவனையும் அடைப்பாங்க. அங்கதான் நம்ம கதையும் முடியும் போல இருக்கு. டேய், செல்வா பார்த்து கொண்டு வந்தானா இல்லையா? நீயே பாரு, எல்லா லொரிக்காரங்கிட்டையும் அலையறான், எவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆப்பு தான். போலீஸ்காரனுங்கள் நம்மளை தேடி வந்து கொண்டிருப்பானுங்கள். தர்மா, அந்த கல்லனை நம்ம அடிச்சிருக்க கூடாது. என்ன புடியண்டா நீ மாத்தி மாத்தி பேசுற? அன்னைக்கு மண்ணில புதைக்கலான்ற, கைய காலை கட்டி கடல்ல வீசலான்ற, இன்னைக்கு இப்படி கதைக்கிற? எங்கட அரசியல்வாதியும் இப்படிதான் கதைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இந்த கேள்வி கேட்க வேண்டியதானே? அரசியல்வாதிக்கு நீயும் ஒண்ணா? எனக்கு இப்ப வயசு 25. சினிமால வர மாதிரி இன்னும் 25 வருஷத்துல தமிழ் இனத்துக்கே நான் தலைவர் ஆனாலும் ஆச்சரியப்படுத்த ஒண்ணும் இல்ல. ஏன் நிரஞ்சன் சூழ்நிலையை புரிஞ்சுக்காம காய்ச்சி கொண்டிருக்கீங்க? பேசாம இருங்களேன். தங்கச்சி, செங்கல்பட்டுக்கு நீங்களும் எங்க கூட தானே வரீங்க? ஏன் இப்படி கதைக்கிற? உன் நாக்கு கொஞ்சம் நீட்டு பாப்போம். கருணாக்கா என்று கருணாக்கு தான் பழிக்குமா? தப்பி தப்பி இங்க வாங்க. என்ன பரபரப்பா அங்க இங்க சுத்திட்டு தெரியுறீங்க? என்ன பிரச்சனை? நாங்க சென்னைக்கு அவசரமா போக வேணும் அண்ணே. அப்படியா? நாங்களும் சென்னைக்கு தான் போறோம். ஆளை ஏத்திட்டு போறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு தம்பி. இவ்வளவு காசு வேண்டுமென்னாலும் தரோம் அண்ணே. சரி, ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு என் கூட குந்திக்க. நாங்க 5 பேர் இருக்கிறோம் அண்ணே. 5 பேரா? ஆமா அண்ணே, பின்னாடி வேணுமென்னா ஓரமா உட்காந்துக்கிறோம். சரி, தலைக்கு ஒரு 500 ரூபா போட்டு 2500 ரூபா கொடுங்க, ஏத்திட்டு போயிடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? சரிண்ணே, தாரம். சரி வாங்க, டிரைவர்கிட்ட பேசுவோம். என்ன பணம்னா உடனே வாய் பொழந்துருவீங்களா? லோடு ஏத்துற வண்டியில ஆளுங்களை ஏத்திட்டு போனா எவ்வளவு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாது? வேற டிரைவரா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்க. சார், எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க சார். இங்க வந்து நாங்க சிக்கல்ல மாட்டிக்கொண்டோம். பணம் வேண்டுமானாலும் கூட தாரோம். நீங்க ஈழத்தமிழரா? ஓம் சார். அது எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? நீங்க பேசுறத பார்த்தாலே தெரியுது. ப்ளீஸ் சார், உங்களை விட்ட இப்போ உதவி செய்ய யாருமே கிடையாது. தம்பி, உறவுக்காரங்க தம்பி, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? அண்ணே, நீங்க எதை மனசுல வச்சு சொல்றீங்கன்னு தெரியுது. அட என்ன தம்பி, நாமளும் தமிழர்கள், அவங்களும் தமிழர்கள், தொப்புள் கொடி உறவு. அப்படித்தானே அரசியல்வாதிங்க பேசிக்கிறாங்க. சரி, உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன். சென்னைக்கு கூட்டு போறேன். ரொம்ப நன்றிண்ணா. பணம்லாம் ஒன்றும் தர வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் போயிட்டு எங்க உறவுக்காரங்களை கூட்டு வந்துடுறேன். கூட்டு வாங்க. அண்ணே, லோடுலாம் சரியா இருக்கானு பாருங்க, போங்க. வீட்டுல யாரு? யார் வீட்டுல இருக்கிற? வணக்கம் கேட்டியா? நீதான் நாராயணனா? ஆமாங்கய்யா. 4 பையன் ஒரு பொண்ணை உன் ஆட்டோவில் ஏற்றிட்டு போன நீதானே? அது வந்துங்கய்யா. உன்னை பற்றி ஆட்டோ ஸ்டாண்டில் விசாரிச்சு தான் நான் இங்கே வரேன். சொல்லுடா. அவங்க யாரு என்னன்னு தெரியாதுங்கய்யா. பஸ் ஸ்டாண்ட்ல போய் விட சொன்னாங்க, அதான் விட்டேங்க ஐயா. எங்கே போய் இறக்கி விட்ட? ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லங்கய்யா. என்னை பார்த்தா நேற்று வேலைக்கு சேர்ந்த மாதிரி தெரியுதா? சொல்றா ஐயா. சொல்லுங்க. நல்ல ஐயா, அது வந்துங்கய்யா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க லாரி செட்டுக்கிட்ட இறக்கி விட்டேன். அவங்க மதுரைக்கோ திருச்சிக்கோ போகணும்னு சொன்னாங்க ஐயா. இன்னும் உள்ள தள்ளுங்க, உள்ள தள்ளுங்க. வாங்க. சரியா பாருங்க. நான் சொன்னேன்ல, இவர் தான். ரொம்ப நன்றி. காசு வாங்காம நம்மள சென்னையில கொண்டு போய் விடுறதா சொல்லியிருக்கார். நன்றி. வணக்கம். ரொம்ப என்னங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு, உங்களுக்கு நாங்க தானே உதவி செய்யணும். தமிழ்நாட்டுல வந்து நாங்க சந்திக்கிற நல்ல மனுஷன் நீங்க தான். ஓமண்ணே, எங்களை கூட்டி கொண்டு வந்த படகோட்டி ஏமாத்தி போட்டான். நாங்க வந்து ஆட்டோ கொரோனம் காசை புடுங்கிக்கிட்டான். நாங்க தமிழ்நாட்டுக்காரங்களும் இப்படித்தான் இருப்பான்னு தப்பா நினைச்சிட்டோம். ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து முதல் தடவையா ஒரு நல்ல மனிதனை சந்திக்கிறோம். எனக்கும் இலங்கைனா ரொம்ப பிடிக்கும். நீங்க மட்டும்தான் அப்படி சொல்றீங்க, மற்றவங்களாம் வேற மாதிரில பாக்குறாங்க.
ஆமா எங்க ஊர் சேதுபடிக்கு உங்க ஊர்ல நல்ல விலையாம பாஸ் சொல்லுவாரு. கொஞ்ச நாளா சேதுபடியை கடத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி உங்க ஊர் நிலவரம் இப்ப எப்படி இருக்கு? அண்ணா எங்கட கதையும் எங்கட ஊர் கதையும் பேச ஆரம்பிச்சோம் என்றால் பொழுது விடிஞ்சாலும் நேரம் போதாது. அவ்வளவு கதை இருக்கு. நாங்க உங்க கூட தானே வரோம், போகும்போது பேசலாம் அண்ணே. அதுவும் சரிதான். ஆமாண்ணே, கிளம்பலாம். போலாங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க? இந்த வெயில்ல அவ்வளவு தூரம் இந்த கருவாட்டு நாத்தத்துல எப்படி வர போறீங்க? பஸ்லயோ ட்ரெயின்லயோ போலாமே. எங்களுக்கு இருக்க பிரச்சனையில கருவாட்டு நாத்தம் ஒரு பிரச்சனையே இல்லைண்ணா. போகும்போது மீதி கதையை நாம கதைக்கலாம். இப்ப கிளம்பணும் என்றால் நல்லதாண்ணா. முன்னாலே எல்லாரும் உட்கார முடியாது. செக் போஸ்ட்ல வேற மறிப்பான். சரி நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அங்கே தூரம் போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமண்ணா. இல்லை இப்போ போனால் நைட்டு போய் சேர வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நைட்டு கிளம்புனா காலையில் போய் சேர்ந்துடலாமே. இல்லைண்ணா, நீங்கள் நல்ல மனிதர். உதவி செய்கிற மனசு உங்களுக்கு. இப்போவே கிளம்புனா எங்களுக்கு நல்லது. ஆமா சார், லேட் ஆகிற ஒரு நிமிஷமும் அடி வைத்த கலக்குது. இவனுங்க நின்று கதைத்து கொண்டிருக்கிறார்கள். போலீஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டா ஜெயில் சாப்பாடும் சிறப்பு முகமும் உறுதி. இல்லை எல்லாருமே முன்னாடி உட்கார முடியாது. வேணாம்ண்ணா, லோடுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல நாங்கள் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம்ண்ணா. அது போதும்ண்ணா. சரி ஏறுங்க போலாம். எடுத்து வேணா அண்ணே நல்லா கொஞ்சம் வாங்கி வைங்கண்ணே. தம்பி இந்த பொட்டியெல்லாம் இங்கே ஓரமாக எடுத்து வையே. இப்படி வா தூக்கு. அண்ணா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சொல்லுங்க. உங்களோட ஃபோனை ஒருக்கா தர முடியுமா? அக்காவிடம் கதைக்க வேணும். ஹலோ அக்கா, நான் செல்வா கதைக்கிறேன். செல்வா சென்னைக்கு வந்தாச்சா? இல்லக்கா, இப்பதான் இங்கிருந்து புறப்படுறோம். இந்த அண்ணாவிடம் சொல்லுங்க எங்களை எங்க இறக்கி விட வேண்டும் என்று. கொடு கொடு போனை கொடு. சரி, அக்கா விலாசம் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. இவங்களை எங்க இறக்கி விடணும்? ஹலோ ஹலோ இவங்களை எங்க இறக்கி விடணும்? அவங்கள ஈஸியா டோல்கேட் இருக்குல்ல, அங்க இறக்கி விட்டுறீங்களா சார்? நான் அவங்கள அங்க வந்து பாத்துக்கிறேன். கொஞ்சம் பத்திரமா கொண்டு வந்து விட்டுருங்க. உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும் ப்ளீஸ். சரிங்க, நான் அங்கேயே இறக்கி விட்டுறேன். உங்க தம்பி கிட்ட கொடுக்குறேன். அக்கா, இங்க நிறைய கதையெல்லாம் நடந்து போட்டுது. அண்ணா தான் எங்களுக்கு உதவி செஞ்சாரு. நிறைய கதைக்க நேரம் இல்ல, வந்து விலாவரியா சொல்றேன். போனை வைக்கிறேன் அக்கா. ஏய் பாத்துடா, பார்த்து பத்திரமா வாங்க. நான் போனை வைக்கிறேன், நிறைய கதைக்க நேரம் இல்ல. சரி சரி சரி. சரி, ரொம்ப நன்றி அண்ணா. சரி ஏறுங்க. அண்ணா எல்லாத்தையும் உள்ள சரியா வைங்க. சரிப்பா சரிப்பா.